கண்ணா குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். நல்லா இருக்கீங்களா சாமி? கண்ணா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனாலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி எக்ஸசைஸ் 5.1 11th சம். 11th செகண்ட் சம். ஃபைண்ட் சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 4y ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. கண்ணா இதனுடைய ஜென்ரல் ஃபார்மில் இருக்குது. இது முன்னாடி கணக்கு ஸ்டாண்டர்டு ஃபார்ம், இது ஸ்டாண்டர்டு ஃபார்ம். இப்போ இது ஜென்ரல் ஃபார்ம். அப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்ம் எழுதிடலாம். என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இப்போ கம்பேர் பண்ணலாம் சாமி. எக்ஸ் ஸ்கொயர் கரெக்டு, ஒய் ஸ்கொயர் கரெக்டு. 2g அப்படிங்கிற இடத்துல 6 இருக்குது பாருங்க, எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ 2g ஈக்குவல் டு 6, 1 2 is 2, 3 2s are 6. அப்போ g ஈக்குவல் டு 3. அதே மாதிரி ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், இங்கே 2f. அப்போ 2f ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 4, 1 2 is 2, 2 2s are 4. அப்போ f ஈக்குவல் டு மைனஸ் 2. அதே மாதிரி கான்ஸ்டன்ட்டும் பாருங்கள் சாமி, c ஈக்குவல் டு 4. இப்போ ஜிஎஃப்சியை கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நம்ம அதாவது சாமி ஸ்டாண்டர்டு ஃபார்மாக இருந்தால் சென்ட்ரு ஹெச்கே ரேடியஸ் ஆர். நல்லா கவனமாக பார்த்துக்கோ. ஸ்டாண்டர்டு ஃபார்ம் இப்படி இருந்ததுன்னா அப்போ சென்ட்ரு ஹெச்கே ரேடியஸ் ஆர். ஆனால் ஜென்ரல் ஃபார்மில் இருக்கும்போது சென்ட்ரு அது குழப்பிக்க கூடாது. என்ன அதுக்கு இப்படி போட்டாங்களோ இதுக்கு இப்படி போடுறாங்களோன்னு இது பண்ணக்கூடாது. அது ஸ்டாண்டர்டு ஃபார்ம், இது ஜென்ரல் ஃபார்ம். அப்போ இதுக்கு சென்ட்ரு சாமி மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப், புரியுதா? அதே ரேடியஸ்க்கான ஃபார்முலா ஆர் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர்ட் ப்ளஸ்ஸு எஃப் ஸ்கொயர்ட் மைனஸ் சி. புரியுதா கண்ணு? ஃபார்முலா கிளியராக இருக்கணும், தெரியுதா? இல்லைன்னா குழப்பம் வந்துடும். இந்த மாதிரி ஸ்டாண்டர்டு ஃபார்மில் கொடுத்துருந்தாங்கன்னா சென்ட்ரு ஹெச்கே ரேடியஸ் ஆர் ஸ்கொயர். அதே ஜென்ரல் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்கன்னா சென்ட்ரு மைனஸ் ஜி கமா மைனஸ் எஃப், ரேடியஸ் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் சி. புரிஞ்சுதா சாமி? குழப்பிக்காத. அப்போ இப்போ சென்ட்ரு ஜஸ்ட் இவ்வளவுதான், ஒன்றுமே இல்லை. அப்போ சென்ட்ரு என்ன வரும் நமக்கு? பார் மைனஸ் போட்டுக்கிட்டேன், ஜிக்கு பதிலாக 3 கமா மைனஸ் எஃப் பாரு மைனஸ் 2. அப்போ மைனஸ் மைனஸ் சேர்ந்து ப்ளஸ்ஸு 2 ஆயிரும். இவ்வளோதான், சென்ட்ரு முடிஞ்சு போச்சு. இப்போ தெரியுதா கண்ணு? சென்ட்ரு அப்படியே பிரதியிடு. அப்போ இங்கே ப்ளஸ் 3 இதை கொண்டாந்து போட்டிங்கன்னா மைனஸ் ஜிக்கு பதிலாக 3, அடுத்து மைனஸ் எஃப்க்கு பதிலாக மைனஸ் 2 போட்டால் 2 மைனஸ் வருது பார். அப்போ மைனஸு மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் 2. அப்போ ரேடியஸ் ஆர் வேணும்னா ரூட்டுக்குள்ளே ராஜா ஜியை ஸ்கொயர் பண்ணால் 9, எஃப்ஐ ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் 4, மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அடுத்தது மைனஸ் சிக்கு பதிலாக 4. அப்போ 4 4 கேன்சல் ஆயிரும். அப்போ ரூட்டுக்குள்ளே என்ன வரும்? 9 மட்டும்தான் வரும். அப்போ ஆர் ஈக்குவல் டு ரூட் எடுத்தால் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் போடக்கூடாது, ஏன்னா ரேடியஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இப்போ புரியுதா சாமி? இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.